அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளுடைய உயிருக்கே பாதிப்பு தர வகையில் நிறைய கொலை மிரட்டல்களும் ஆங்காங்கே நிறைய கலவரங்களும் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்து சீமான் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்னு நிறைய பேர் செய்தியாளர்கள் சந்திப்புல நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இதற்கு எல்லாத்துக்குமே பதிலடி தர மாதிரி இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய நிர்வாகிகள் அப்படின்றத விட என்னுடைய தம்பி தங்கைகள் அப்படின்னு தான் நான் இவ்வளவு காலங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுதான் உண்மையும் கூட. நாங்க பண வசதி இல்லாத ஒரு கட்சியாக இருக்கிற காரணத்தினால களப்பணியை கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுகளாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த 24 தேர்தல் அப்படின்றது எங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே நான் நிறைய பாடங்களை எடுத்திருக்கேன். இப்படி இருக்கும்போது எல்லா கட்சியில இருந்தும் பாத்தீங்கன்னா எங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு கொலை மிரட்டல் கொடுக்கறதும் அவங்க எங்க போனாலும் கலவரத்தை மேற்கொள்றதும் இன்னும் வெளிவராத நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. எல்லா செய்திகளுமே எனக்கு கிடைச்சும் நான் பொறுமையா இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, இவ்வளவு ஆண்டு கால உழைப்பு வீணாயிடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துல தான் நான் இவ்வளவு பொறுமையாக இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னும், இல்லைன்னா இவங்க பண்ற எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு ரவுடியாக மாறி கத்தி எடுத்து எல்லாரையும் குத்தி கொன்னு போலதான் இருக்கு, ஆனா என்னால அதை பண்ண முடியல அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்புல ரொம்பவே ஆவேசமாக பேசியிருக்காரு. பொதுவாகவே இந்த அளவுக்கு பிரச்சனைகளை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு தரதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக நிர்வாகிகளுக்கு இல்லாத ஒரு ஆளுமை ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாகவும் ஒரு ஏழை கட்சியாகவும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய ஆதரவு கொடுக்கறதும் அன்பு கொடுக்கறதும் பார்த்து கொஞ்சம் கூட ஜீர்ணிச்சிக்க முடியாத அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம அவங்கள பிரச்சனைக்கு எடுத்து அவங்க மேல தாக்குதல் நடத்துறதும், அதற்கு பிறகு இந்த தாக்குதல் குறித்து நீங்க ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பமே இருக்க முடியாது அப்படின்னு கொலை மிரட்டல் கொடுக்கறதும் தொடர்ச்சியாகவே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு நாள்தோறும் இந்த ஊர்ல இந்த பிரச்சனை அந்த ஊர்ல இந்த பிரச்சனை அப்படின்னு நிறைய தகவல்களாக வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னும், இன்னும் என்னுடைய பொறுமை எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய தின செய்தியாளர்கள் சந்திப்புல ரொம்பவே ஆவேசமாகவும் அதற்கு பிறகு ரொம்ப மன உறுதியும் பேசியிருக்காரு. செல்வாக்கு இல்லாத கட்சி அப்படின்றதுனால யார் என்ன வேணா பண்ணிடலாமா அப்படின்னும், எங்களிடம் பண வசதி இல்ல அப்படின்ற காரணத்தினாலதான் மக்களோட மக்களாக இணைந்து நாங்க போராடிட்டு வந்துட்டு இருக்கோம், அதனாலதான் மக்கள் எங்களை ஏத்துக்கிறாங்க, இதை பிடிக்காத நிறைய பேர் எங்களுடைய கட்சியை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றது நாள்தோறும் நீங்களே ஒவ்வொரு செய்திகளை பார்க்க முடியும் அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாஜக திமுக அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் குறித்து நிறைய விமர்சனத்தை முன் வச்சு பேசியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்தந்த அதிகாரிகளும் நிர்வாகிகளும் தான் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே எந்த ஒரு விஷயமே என்னால பண்ண முடியல அப்படின்றது எனக்கே ரொம்ப வருத்தத்தை தான் அளிக்குது அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த செய்தியாளர் சந்திப்புல பேசியிருக்காரு. மேலும் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுக்கக்கூடிய திமுக மற்றும் பாஜக அதிமுக நிர்வாகிகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.